வாக்குப்படித்தான் மனித வல்லக்குரங்கு வல்லநாட வல்லவனார் இல்லை குரல்பாதிரி இது குரல் வெண்பா. அந்த காலத்து இல்லத்தரசிகள் நெல்லை குரலிட்டு குத்தும் போது பாடும் இன்னச்சியில் வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளும் கண்ணுறங்குமா. அப்பேற்பட்ட வளமையான வளர்ப்பற்ற பாய்ந்த நாடு நம் நாடு. புள்ளி நுனியின் மேல் திணை அரிசியோட சிறிதாக உள்ள பணிநீர் பெரிய பனமரத்தின் அளவான நிகழை காட்டுவது போல் திருவள்ளுவரால் பாடப்பட்ட குரல் வெண்பா மிக பெரிய பொருளை தன்னுள் கொண்டுள்ளது என்று கபிலர் எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட கபிலர் பிறந்த அந்த பூமியிலே ஓர் அங்கமாக விளங்கக்கூடியது இந்த மதிபுரி நாடு. இந்த மதிபுரி நாட்டிலே பூசாரி அறிவுமுகத்திற்கு தங்கை மகனாக ஆனந்தன் என்ற பெயர் பெற்று ஏழ்மையானவர்களை நேர்மையாக வாழ்ந்து வருகின்றனர். நான் பிறந்தவுடனே தாய் தந்தைகள் இருந்திருக்கார்கள். அந்த நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்த்து ஆளாக்கி விட்டார் என்னுடைய தாய்மாமா. சென்று என் தாய்மாமா பார்க்கிறோம். மராட்டிய மாநிலம் ரத்தினகிரி மாவட்டம் அம்பேவகா என்னும் கிராமத்தில் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ராம்ஜி அம்மையாருக்கும் பீமாபாய் ஐயாவிற்கும் 14வது குழந்தையாக பிறந்தார் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். வளரும் பருவத்திலே துன்பம் துயரம் காரணம் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தான் என்ற ஒரே ஒரு வேற்றுமை. நம்மை தாழ்த்தி நம்மை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்விதான் என்று தீர்மானித்தார். நாம் மேற்கொண்ட பாடங்களில் முதுநிலை என்று சொல்லக்கூடிய டாக்டர் பட்டத்தையும் வென்றார். இந்தியாவிலேயே முதலில் பட்டப்படிப்புக்காக அயல்நாடு சென்றவர் என்ற மாபெரும் சாதனை படைத்தவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். கோயில்களில் ஆடுகளை பலியிடுவார்கள், சீரும் சிங்கங்களை அல்ல, கோயில்களை பலியிடும் ஆடுகளாக அல்லாமல் தம்மை தாய்த்து பேசியவர்கள் முன்னிலை சீரும் சிங்கங்களாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர் நெஞ்சத்திலும் எழுச்சியை உருவாக்கியவர் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். அப்பேற்பட்ட அம்பேத்கர் நாம வாழ்க வாழ்க வளர்க. ஆற்றல் மிக்க ஒருவராம் புகழை பாடுவோம் நம் இளைஞரே அவர் புகழை என்று பாடுவோம் அவர்கள் என்று பாடுவோம். அன்பான தலைவராம் அன்பார்ந்த தலைவராம் ஆற்றல் மிக்க ஒருவராம் அம்பேத்கர் புகழை பாடுவோம் நம் இளைஞரே அவர் புகழை போற்றி பாடுவோம் நம் இளைஞரே அவர் புகழை போற்றி பாடுவோம்.
என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த மாமனுடைய ஆசை. ஆகட்டும் மாமா. மாமா, ஆனந்தா, நண்பர்களோட விளையாட போயிருந்தேன். எதற்காக அவசரமாக என்ன அழைத்தீர்கள்? உன்னை அவசரமாக வரவழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் மாமா? உனக்காக எனக்காக? அதுவே இங்கே காத்து கொண்டிருக்கிறாள். எனக்காக பதுமை அங்க காத்திருக்கிறாளா? ஆமா. நீங்க சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியவில்லை? புரியலையே. என்னுடைய மகள் பதுமையை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். போதும் நிறுத்துங்க மாமா. உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். ஆமா மாமா, சின்னஞ்சிறு வயதிலிருந்து ஒரே வீட்டில் வளர்ந்தோம், ஒரே வீட்டில் வாழ்ந்தோம், ஒரே பள்ளியில் பயின்றோம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட என்னுடைய தாய்மாமன் மகள் தானே அப்படி எண்ணியதே கிடையாது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய தங்கச்சியை நினைச்சு வர அவளை போய் எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். இது நடக்காது மாமா. ஆனந்தா, ஆமா. சிறு வயதிலே ஒரே வீட்டில் வளர்ந்தால் என்ன, ஒரே வீட்டில் வாழ்ந்தால் என்ன, ஒரே பள்ளியில் படித்தால் என்ன, அவள் உனக்கு மாமன் மகள், உண்மைதான். நீ முறை மாப்பிள்ளை. இருக்கட்டும். என்றைக்கு இருந்தாலும் பதுமை காலத்துல நீ தான் தாலி கட்ட போற. மாமா, அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததே கிடையாது. என் தங்கச்சியாவே நினைச்சு வளர்த்த ஆளாக்கிட்டேன். இப்ப போய் அவளை திருமணம் செஞ்சுக்கலாம் எப்படி என்னால முடியும்? ஆனந்தா, என்னால முடியாது மாமா. நினைவு எவ்வாறாக இருந்தாலும் உறவு என்பது ஒன்று. இது தாய் மாமன் உறவு. இருக்கட்டும் மாமா. அதனால பதுமை காலத்துல தாலி கட்டி கல்யாணம் எல்லாம் சரியா போயிடும். கல்யாணமான சரியா போயிட, கல்யாணமான சரியா போயிட, இதெல்லாம் சொல்றீங்க. என் மனதில் என்ன இருக்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பெரியவங்க சொன்னா கேட்கணும். நான் சொல்றதை கேளு. முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ. கல்யாணம்னா சரியா போயிட்டா. முடியாது மாமா. நான் சொல்றதை கேட்கறேன். என்னால முடியாது மாமா.